வணக்கம். ஓகே, இன்றைக்கி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இந்த நாசி லெம்மா மோகமாக இருக்கிறனால எனக்குமே நாசி லெம்மா செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணிருச்சு. ஸோ நான் ஏற்கனவே நிறைய நாசி லெம்மா வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. பட் இப்படி வரியாக டீட்டெயிலாக போட்டிருக்கனால எனக்கு ஞாபகம் இல்லை. இன்றைக்கி A to Z எப்படி நான் செஞ்சு சாப்பிடுவேன், எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த கப்பில் தான் நான் அளந்து 4 கோலை அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் எப்பவும் போல் நான் பேக்கெட்டில் இருக்கிற தேங்காய் பால் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நொக்ஸாவில் இது நார்மல் ஜஸ்மின் நார்மல் அரிசி இது அதனால் 4 கோலைக்கு 5 கோலை தண்ணி நான் ஊற்ற போகிறேன். ஸோ அதில் 1 கோலை ஃபுல்லாகவுமே தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் லெம்மாக கூட இருந்தால் தான் நாசி லெம்மா சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் நான் 1 கப்பு தேங்காய் பாலும் மிச்சம் 4 கப்பு நார்மல் ஃபில்ட்ரு வாட்டரும் ஊற்றிக்கிட்டேன். அதிலே ஒரு 2லேருந்து 3 டவுன் பண்டான் லீஃபை இந்த மாதிரி நாட் பண்ணாமல் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த முடிச்சு போட்டு போடுறது அந்த தேங்காய் பாலும் அப்படி சுற்றி அந்த டவுன் பண்டான்லேயே நிற்கிற மாதிரி தோணுது. ஓகே, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ண இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே ஒரு சிராயை அப்படி இடிச்சிட்டு தட்டி போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குக்கிங் ஆயில் எங்கள் சின்னம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி நாசி லெம்மா சோறு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படி ஸ்டிக்கியாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்கள் அம்மா பட்டர் போடுவாங்க. நான் எங்கள் சின்னம்மா ஸ்டைலில் செஞ்சு பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால அதே இப்போலாம் நாசி லெம்மா செய்யும்போது அதையே ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் 8 நிமிஷம் வச்சு ரைஸை தட்டி விட்டுட்டேன். இப்போ 1 பிடி அளவுக்கு பூண்டும், தேவையான அளவுக்கு இஞ்சியும், பெரிய பட்டை மிளகா கொஞ்சம் கார மிளகாவையும் ஆட் பண்ணி எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நான் இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறேன். இதில் சுத்தமாகவே உரப்பு இல்லைன்னே சொல்லலாம். இப்போது தேவையான அளவுக்கு நெத்திலி ஆஞ்சி ஒரு தடவை நல்லா அலசி தண்ணியெல்லாம் வடித்தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எண்ணெயை சூடு காணிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த நெத்திலியும் ஆட் பண்ணி நல்லா பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் பொரித்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நாசி லெம்மா சாம்பார் செய்ய மாட்டேன். முதல்ல நெத்திலியை போட்டுட்டு நல்லா அது முழுதுமாகவே பொரியிற அளவுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது டிபெண்ட்ஸ், நீங்கள் நிறைய வெங்காயம் போட்டு செஞ்சாலும் நிறைய நெத்திலி போட்டு செஞ்சாலுமே சம்பால் நாசி லெம்மா நல்லாயிருக்கும். இப்போ அதில் ஒரு டவுன் பண்டானியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இதில் பெரிய தக்காளி பழமாக ஸ்லைஸாக கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒன்றா கலந்து நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் கலரில் வர வரைக்குமே வேக விட்டு வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச இந்த சில்லி பேஸ்ட்டை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக மட்டும் அந்த பிளெண்டரை கொஞ்சமாக அலசி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சம்பால் நாசி லெம்மா இப்போ இன்கேஸ் உங்கள் வீட்டில் நிறையா பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ்க்கு செய்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு நெத்திலி பொடி போடக்கூடாது. பட் நம்ம சம்பால் நாசி லெம்மா நான் செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்கிற சம்பால் நாசி லெம்மாவுக்கு நான் இதே மெத்தடில் தான் செய்கிறேன். இதில் என்ன ஒன்று டவுன் பண்டான்லாம் போடலை, அது சம்பால் பாசா இல்லையா, இதே மாதிரி தான் நான் செய்வேன். வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாருமே 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் டிக்டாக்லேயுமே ஒரு ஃபீட்பேக் கூட கெட்டதாக வரவே இல்லை. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க இன்னுமே நான் நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கூல் லீவுக்கு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுவேன். புது பேக்கேஜிங்கில் புது பாட்டில்ஸில் வெளியாகிக்கிட்டு இருக்குது. ப்ராப்பராக எல்லாமே அடுத்த லெவலுக்கு எடுத்து போய்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது சம்பால் நாசி லெம்மா இல்லையா, அதனால சம்பால்லையுமே கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் பால் விட்டு பாருங்களேன், அப்படியே லெம்மாவாக ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஸ்டைலில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே என்னோடய ஸ்டைலில் தான் நீங்கள் நாசி லெம்மா செய்வீங்க. நெக்ஸ்ட்டு நான் இதே சட்டியை கழுவிட்டு கச்சா நான் பொரிக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கச்சானெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு
கொஞ்சம் அப்படியே டிஷ்யூ பேப்பரில் துடைச்சிடணும். ஏன்னா அந்த கச்சான் எப்படி பேக் பண்ணி வருதுன்னு நமக்கு தெரியல. அதனால் கொஞ்சம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போட்டு நான் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ கச்சானை வந்து ஒரு சிலர் வந்து உப்பு போட்டு வச்சுப்பாங்க. பட் எனக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா நான் கணக்காக வந்து சோறுலேயும் உப்பு போட்டிருக்கேன், நாசி லெமாக் சம்பார்லேயும் வந்து உப்பு போட்டிருக்கேன். அதனால் இந்த உப்பு போதும் அப்படின்ற பட்சத்தில் இந்த கச்சானை அப்படியே வந்து கிச்சன் டிஷ்யூவில் போட்டுட்டு எண்ணெயெல்லாம் நல்லா வடித்தட்டி அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுப்பேன். அடுத்து கண்டிப்பாக வந்து நெத்திலி இருக்கணும் இல்லையா, பொரிச்ச நெத்திலி. அதனால கொஞ்சமாக பொரிச்ச நெத்திலிக்கு சுத்தமாக நெத்திலியும் ஆஞ்சிட்டு அதுவுமே எண்ணெயில் போட்டு நான் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த நெத்திலி வந்து நல்லா காரிங்காக பொரிக்கணும். அனலை வந்து கணக்காக ஸ்லோ டு மீடியம் டு ஆயில் அப்படி வச்சு தான் இதை நம்ம பொரிக்கிறோம். ஒரேடியாக நீங்கள் ஆயில் வச்சு பொரிச்சிட்டிங்கன்னா பட்டுன்னு வந்து கலர் மாறிடும், சரியாக பொரிஞ்சு வராது. ஓகே, ஸோ இப்போ இதையும் வந்து நான் பொரித்து எடுத்துட்டேன். அடுத்து வந்து முட்டையும் நான் வந்து அவிச்சிட்டேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இப்போ நான் வந்து நாசி லெமாவை சுட சுட சர்வ் பண்ணி காணிக்கிறேன். ஓகே, சோறு வந்து சொந்தமாகவே வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிருச்சு. நான் வந்து மெனுவலாக அந்த ப்ரெஷர் வந்து எப்போவுமே ரிலீஸ் பண்ண மாட்டேன். பிரியாணி செஞ்சாலும் சரி, நார்மல் சோறு ஆக்கினாலும் சரி, அது சொந்தமாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா சோறு வந்து அழகாக செட் ஆகிருக்கும். நீங்களே பாருங்களேன். இப்போது அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பைடலா யூஸ் பண்ணி அந்த மேலே அங்கே லைட்டாக தங்கியிருக்கு பார்த்திங்களா, அந்த தேங்காய் பாலெல்லாம் இந்த மாதிரி ஒன்றா கலக்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு திருப்பியும் நான் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருப்பேன். அந்த சூட்டிலே வந்து அதெல்லாம் திருப்பி ஒன்றா கலந்துருக்கும். இது வந்து நார்மல் அரிசின்றதுனால எந்த மாதிரி கிண்டுனாலும் இது குழஞ்சி போகிறதில்ல. நம்ம எப்படி பக்குவமாக தண்ணி வச்சுருக்கோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ என்னோடய நொக்ஸாவில் நிறைய பேர் இப்போ வந்து நொக்ஸா வந்து யூஸ் பண்ணுறீங்க. எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸும் சரி, நார்மல் ரைஸுமே சரி 4க்கு 5 தான் தண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்பவும் போல் பக்காவாக இந்த மாதிரி தானே வந்து இந்த ரோட் சைட்லலாம் வந்து இந்த கப்பில் தானே சோறு வந்து அளந்து வைப்பாங்க. அதே மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ இது வந்து எனக்கு நான் சர்வ் பண்ணுறதுனால நான் வெறும் கையிலே வந்து சர்வ் பண்ணிக்கிறேன். வீட்டில் எப்படி இங்கே க்ளவ்லாம் போட்டுட்டு எடுத்து வைக்கிறது, கடையில் நம்ம சர்வ் பண்ணுறோன்னா நம்ம க்ளவ் போட்டுக்கலாம். இது நான் எனக்கு சாப்பிட நான் சர்வ் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ தீமன் எடுத்து வச்சுட்டேன், கச்சானும் வச்சுட்டேன், நெத்திலையும் வச்சுட்டேன், முட்டையும் அவிச்சு வச்சுட்டேன். பக்காவாக செஞ்சுருக்கிற சம்பால் நாசி லெமாவையும் எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி டேஸ்ட்டில் பக்காவான டேஸ்ட்டில் ரொம்பவுமே டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது. இதே மெத்தடில் நீங்களுமே செஞ்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பாய்.